மணிமேகலை. மணிமேகலையை எழுதியவர் சித்திலை சாத்தனார். இதில் உங்கள் பாடப்பகுதி ஆதிரை பிச்சையிட்ட காதை. மணிபல்லவித் தீவில் அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை அதில் கற்புடைய பெண்ணிடம் பிச்சை பெற வேண்டும் என்றதும் காயச்சண்டிகை ஆதிரை என்னும் கற்புக்கரசியிடம் பிச்சை வாங்கினால் அள்ள அள்ள குறையாத அமுதம் சுரக்கும் என்று அறிவுறுத்தினாள். காயச்சண்டிகை ஆதிரையின் வரலாற்றை கூறுவதும் மணிமேகலை ஆதிரையிடம் பிச்சை பெறுவதுமே இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆதிரையின் கணவன் பொருளீட்டச் செல்லுதல். விஞ்ஞையர் மகளான காயச்சண்டிகை மணிமேகலையை நோக்கி, இப்பொழுது நான் உரைக்கப் போகும் ஆதிரையின் அருஞ்செயலை கேட்பாயாக. நங்கையே, ஆதிரையின் கணவன் சாதுவன் நல்ல நடத்தை இல்லாதவனாய் அழகிய அணிகலன்களை உடைய ஆதிரையை நீங்கிச் சென்றான். அவன் பொது மகளொருத்தியிடம் காமுற்று அவ்விலை மகள் தீய ஒழுக்கத்தால் தான் ஈட்டிய உணவை இவனுக்கு அளிக்க அவனும் அதனை உண்டு வட்டாடுதலிலும் சூதாடுதலிலும் பெரும் பொருளை செலவிட்டான். இங்ஙனம் கொடுத்து கொடுத்து எல்லா பொருளையும் இழந்த நிலையில் முன்னர் தன்னை பேணிய கணிகையையும் பொருளுடைய பிற ஆடவரின் சிறப்புகளையும் எடுத்து காட்டி அவனை பொன் இல்லாதவன் என கையசைத்து அவ்விடம் விட்டு போகச் சொன்னாள். எனவே சாதுவன் களத்திற் செல்லும் வணிகர்களுடன் பலவிடங்களுக்கும் செல்ல வேண்டுமென்று விரும்பினான். களம் உடைதல். இவ்வாறு செல்கையில் அகன்ற பெரிய கடலில் காற்று மரக்கலத்தினை கவிழ்க்க களம் உடைந்தது. உடைந்த களத்திலிருந்து ஒடிந்த பாய்மரத் துண்டினை பிடித்து கொண்டு ஊர்கின்ற அலைகளால் உதைக்கப்பட்டு நக்க சாரணர்களாகிய நாகர்கள் வாழ்கின்ற மலைப்பக்கத்தை அடைந்தான். அங்கு அவர்களால் பிடிக்கப்பட்டு அவர்கள் வயமானான். சாதுவனின் மனைவி ஆதிரை நிலை. மரக்கலம் உடைய பாய்மரத்தை பிடித்து கொண்டு உயிர் பிழைத்து திரும்பியவர்கள் மிக்க இருளையுடைய நள்ளிரவில் மரக்கலம் உடைந்து அலைகள் நிறைந்த பெரிய கடலில் அகப்பட்டு இறந்தவர்களுள் சாதுவனும் ஒருவன் என்றனர். நல்லவளாகிய ஆதிரை அதனை கேட்டு, ஊரில் உள்ளவர்களே, ஒள்ளிய நெருப்பு பொருந்திய ஈமத்தினை எனக்கு தருவீர் என்று கூறி சுடுகாட்டில் தோண்டப்பட்ட குழியில் கண் முறுக்குடைய காய்ந்த விறகுகளால் தீமூட்டி தீவினை உடையவளாகிய யானும் கணவன் சென்ற இடத்திற்கு செல்வேன் என்று அத்தீயினுள் புகுந்தாள்.